கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோன்னு 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல அன்னாள் பாடுறாங்க. இந்த ஞானமுள்ள தேவன் அப்படிங்கிறதுதான் எபிரேயத்துல ஏல் ஜயாட்னு எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு எல்லாமே தெரியுங்க. மர்மமான காரியம் அப்படிங்கிறது தேவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மனுஷ மூளைக்கு எட்டாத பெரிய பெரிய காரியங்கள் தேவனுக்கு தெரியும். மனுஷ வரலாற்றோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே தேவனுக்கு தெரியும். தேவன் ஞானமுள்ளவராய் மட்டும் இல்லாம அவரே ஞானத்தின் ஊற்று அப்படின்னு நம்ம பாக்குறோம். உண்மையான அறிவு, புத்திசாலித்தனம், ஞானம் எல்லாமே அவரிடத்துல இருந்து தான் வருது. உலகமே வியந்து பார்த்த சாலமன் ராஜாவோட ஞானம் கூட தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு பரிசுதான். அதே மாதிரி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற லாஸ், இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி தேவன் இந்த பிரபஞ்சத்தை பர்ஃபெக்டா படைச்சதுனாலதான் சாத்தியமானது. மனுஷன் எதையுமே அவனுடைய சுயத்தினால கண்டுபிடிக்கலங்க. தேவன் ஏற்கனவே வடிவமைச்ச ரகசியங்களை நம்ம மெதுவா புரிஞ்சு கொண்டுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். தேவனை தவிர்த்து விட்டு நம்ம சுயமா ஞானிகளாக மாற நினைக்கும் போதுதான் அது குழப்பத்துல போய் முடியும். உண்மையான ஞானம் தேவனுக்கு பயப்படுறதுலயும் அவருடைய வழியில நடப்பதிலும் தான் ஆரம்பிக்குதுன்னு வேதம் சொல்லுது. நம்ம எப்ப உட்காடுறோம், எப்ப எந்திரிப்போம் அப்படிங்கிறது கூட தேவனுக்கு தெரியும். சொல்ல போனா நம்ம ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு அது என்னன்னு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. கடினமான முடிவுகள் எடுக்கும் போதும், தெளிவான வழிநடத்துதல் தேவைப்படும் போதும் நம்ம மத்தவங்கள்ட்ட போய் கேட்கறத விட தேவனிடத்திலேயே போய் நம்ம கேட்கலாம். அவர் தாராளமா அந்த ஞானத்தை தருவதாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென்.